ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ட்ரெஸ் கலர் சேஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பார்க்கணும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ப்ரீமியர் போனால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்படி பண்ணலாம் தான். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை காம்போசிட்டிங் பண்ணுவேன். ஸோ இப்போ பண்ணிட்டேன். இது வந்து ரெட் கலர் டிஷர்ட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் கலர். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் தான். சேஞ்ச் கலர் அப்படின்னு அதை எடுத்து நான் போடுறேன். போட்டோன்னே இதில் ரெண்டு ஃப்ரம்னா என்னன்னா எந்த கலரை மாற்றணும்னு அதுக்கு சொல்லணும். இப்போ இந்த ரெட் கலரை தான் மாற்றணும். ஸோ ரெட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டூனா என்னன்னா எந்த கலராக மாறணும்னு சொல்கிறோம். நான் ப்ளூவாக மாறணும்னு சொல்கிறேன். மாறிடுச்சா? ஆனால் என்னன்னா இங்கெல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கெல்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இதை Ctrl D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மாஸ்க் பண்ணிக்கிறோம். அதாவது அந்த ட்ரெஸ்ஸோட பார்ட்ஸ் மட்டும், ரொம்ப அக்யூரேட்டாகவும் கூட தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம அதை சுற்றி ரொம்ப உள்ளுக்குள்ளே போகாமல் அதை சுற்றி மட்டும் நம்ம மாஸ்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ஆஃப் பண்ணி பாருங்க, இது மட்டும் இருக்கா? இப்போ பாருங்க, ஆனால் இப்போவும் இங்கே எல்லாம் ப்ளூவாக தெரியுது. ஸோ ஏன் தெரியுதுன்னா இங்கே வந்து கீழே இருக்கிற லேயரில் வந்து ஃபுல்லாக எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிடும். ஸோ அதனால் இங்கே இது வந்து இந்த பார்ட் வந்து இங்கே வந்து என்ன இருக்குன்னா வெறும் இந்த ட்ரெஸ்ஸோட பார்ட் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஃபுல்லாக இருக்கிறதுல தான் நமக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபுல்லாக இருக்கிற வீடியோவில் என்ன பண்ணணும்னா அந்த சேஞ்ச் கலரை எடுத்துடணும். ஏன்னா நம்ம அந்த சேஞ்ச் கலர் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் மேலே இருக்கிற லேயரில். புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்க இதெல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ இதை அன்மியூட் பண்ணணும்னா இங்கே 2 கலரை ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் கிளிக் பண்ணிட்டு 2 செகண்ட்ஸ் அங்கே ஒரு கீ வச்சு அங்கே வந்து இங்கே இருந்து இப்படி இந்த இதில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க செகண்ட்ங்கிறனால நியூ வந்தீங்கன்னா என்ன கீ இருப்பாது. 2 செகண்ட்ங்கிறனால ரொம்ப டக்குன்னு வந்து போயிடுச்சு. பாருங்க இதுவே நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இது கலரை வந்து ப்ளூ கலரை மாற்றிக்கிறேன். சேஞ்ச் ஆகுதான்? அப்படியே ஒரு கலர் இன்னொரு கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு, ஸோ எந்த கலரோட வச்சுமோ அந்த கலரோட அப்படியே போஸ் ஆகிடும். அந்த கலர் தான் எண்ட் கலர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஆக்சுவல் கலர் வந்து ரெட்டு நம்ம ப்ளூவாக மாற்றணும். ப்ளூலேருந்து அப்படியே அந்த ரோஸ் மாறணும். ஸோ இதே கான்செப்டில் வீடியோ ஒரு டான்ஸ், ஒரு தமிழ் சாங், பிரபுதவ சாங்கில் ஒவ்வொரு சாரியாக ஹீரோயினோட ஒவ்வொரு சாரியாக மாறிட்டே இருக்கும். ஸோ அதுவும் இந்த மாதிரி அங்கே முன்னாடி வந்து ரோட்டோ பண்ணி மாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு நிறையா பிளகின்ஸும் வந்துருச்சு. ப்ளஸ் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன மெத்தட்ஸ்லேயே நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து இப்போது வீடியோ மாதிரி என்ன, இந்த நான் ரோட்டோ போட்டேன்ல, இந்த ரோட்டோ போட்ட இந்த இது வந்து ஒரு இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போது இதுவே இப்படி போயிடுச்சுன்னு வைங்க, பார்த்தீங்களா? ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து இந்த மாஸ்க்குள்ளே தான் அந்த இது இருக்கும். ஸோ அந்த மீன்ஸ் என்ன சொல்கிறது, இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த ட்ரெஸ்ஸுக்கு வெளியே அவுட்டரில் தான் இந்த மாஸ்க் இருக்கும். இதே உள்ளே போயிருந்துன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருந்துச்சுன்னா அந்த ரெட்டு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் மாஸ்க்கை சுற்றி தான் அந்த ட்ரெஸ் இருக்கும். அப்போ இப்போ நகரும் போது இந்த மாஸ்க் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி
குதிக்கிறாங்கன்னா குதிக்கிறத பொறுத்து அதை மெயின்லி அந்த ட்ரெஸ் எங்க இருக்கோ அங்க எல்லாம் அதை சுத்தி எல்லாம் அப்படியே நீங்க அனிமேட் பண்ணிக்கலாம். அது வந்து இங்க அனிமேட் மாஸ் பார்த்து இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அனிமேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?